வணக்கம். 2026க்கான தமிழ்நாட்டுடைய தேர்தல் திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கு. நம்ம எல்லாரும் மே 4 இந்த தேர்தலுடைய முடிவுகளுக்காக காத்திருக்கிறோம். நாம வாக்கு செலுத்தின கட்சி தான் ஜெயிக்குமா, இல்லை நாம வரக்கூடாதுன்னு நினைச்ச கட்சி தான் திரும்ப வருமாங்கிற மாதிரியான, அது மட்டும் இல்லாமல் புதிதாக வந்திருக்கக்கூடிய கட்சிகளோட நிலை என்ன, இல்லை ஒருவேளை அது நம்ம தமிழ்நாட்டுடைய ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிடுமா ஒரே தேர்தலில் அப்படின்னு பல விவாதங்கள் சமூக வலைதளங்களையும் சரி, இல்லை ஊடகங்களையும் சரி, மக்கள் தரப்புலையும் ஒரு காரசாரமான விவாதம் நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த நேரத்தில் இந்த தேர்தல் மூலமாக இந்த தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்குங்கிறத நம்மளுடைய ஒரு கருத்து கணிப்பை நம்ம இப்போ சொல்லலாம். கருத்து கணிப்புங்கிறது பொதுவாக தேர்தலுக்கு முன்னாடி சொல்கிறாங்க. அது கருத்து கணிப்பாக மட்டும் இருக்காது, கருத்து திணிப்பாகவும் இருக்கிறதுங்கிறதுனால நம்ம தேர்தலுக்கு அப்புறம் சொல்கிறோம். ஏன்னா ஒரு தேர்தலுங்கிறது மக்கள் யாருக்கு வாக்கு செலுத்தணுங்கிறத மக்கள் முடிவு செய்யணும். ஆனால் மக்கள் யாருக்கு வாக்கு செலுத்தலாங்கிற மாதிரியான, இல்லை யார் ஜெயிப்பாங்கிற மாதிரியான ஒரு கருத்து திணிப்பை உருவாக்குறது, அதாவது ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. இது இப்படி இவங்க தான் ஜெயிப்பாங்க, அதனால ஓட்டு இவங்களுக்கு போட்டுருங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறது. எல்லா கட்சிகளும் அவங்களே ஒரு கருத்து கணிப்பை எடுப்பாங்க. எதுக்காகனா அவங்களுடைய கட்சிகளோட நிலைமை எப்படி இருக்குது, எத்தனை தொகுதிகளை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, எதிர்கட்சியோட பலம் எப்படி இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லா கட்சிகளும் ஒரு கருத்து கணிப்பை எடுப்பாங்க. ஆனால் இதை தாண்டி ஊடகங்களும் யூடியூப் சேனல் கூட அவங்க சார்ந்திருக்கக்கூடிய கட்சிகளை பலமாக காணிக்கிறதுக்கு, மக்கள் மத்தியில் ஒரு கருத்தை திணிக்கிறதுக்கான ஒரு முயற்சிகள் எல்லாம் இந்த தேர்தலுக்கு முன்னாடி நடந்திருக்கு. அதெல்லாம் நம்ம சந்திச்சிருக்கிறோம், பார்த்துருக்கிறோம். அதனால நம்மளுடைய கருத்து கணிப்புங்கிறத இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா நாம் அதை சொல்கிறோம். சரி, இந்த தேர்தல் கருத்து கணிப்பை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த தேர்தலில் கூட்டணியில் கடந்த தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சிறு வித்தியாசம் என்னன்னு நம்ம பார்க்கணும். கடந்த தேர்தலில் அதிமுக தனித்து போட்டியிட்டது. இந்த தேர்தலில் பாஜக கூட கூட்டணி சேர்ந்திருக்குது. அதே நேரத்தில் திமுக கூட பாஜக கூட்டணியில் இருந்த தேமுதிக திமுக கூட இணைஞ்சிருக்குது. அப்புறம் தொகுதி வாரியாக அந்தந்த கூட்டணிகளுக்கு எத்தனை சீட்டு கொடுத்துருக்குங்கிறது எல்லாம் நமக்கு தெரியும். இப்போ இந்த அடிப்படையில் டிவிகே கட்சி, அதாவது தமிழக வெற்றி கழகம், நடிகர் விஜய் தொடங்கிய தமிழக வெற்றி கழகம்ங்கிற ஒரு கட்சி புதிதாக இந்த தேர்தலில் சந்திச்சிருக்கு. அந்த டிவிகே கட்சியை பற்றி விவாதங்கள் தீயா நமக்கு சோசியல் மீடியாவில் நடந்துட்டு இருக்குது. அவங்களுடைய தொண்டர்களும் சரி, விஜயோடைய ரசிகர்களும் அவர் தான் அடுத்த ஆட்சி, அவர் தான் அடுத்த முதலமைச்சருங்கிறதுல அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறாங்க. அதற்காக அவங்க முதலமைச்சர் பதவியேற்பு விழா திரு ஜோசப் விஜய் அவர்கள் எப்படி ஏற்பாருங்கிற மாதிரியும், அப்புறமா அமைச்சரவையில் யார் யாருக்கு இடம் இருக்கும், அதில் யார் யாருக்கு என்ன துறை கொடுக்கலாங்கிற வரைக்கும் சமூக வலைதளங்களில் ஒரு தீவிரமான பேச்சுகள் நடந்துட்டு இருக்குது. சரி, அப்போ நம்ம இந்த டிவிகே கட்சி இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் முடிவுகளில் அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். டிவிகே கட்சியை பொறுத்த வரைக்கும் அதனுடைய தலைவர் விஜய் 2 இடங்கள்ல போட்டிட்டு இருக்கிறாரு. ஒன்று பெரம்பூர், இன்னொன்று திருச்சி கிழக்கு. திருச்சி கிழக்குல விஜயோடைய வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கு, வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதே நேரத்தில் பெரம்பூரை பொறுத்த வரைக்கும் போட்டிகள் கடுமையா இருக்கு, அதுல விஜயோட வெற்றி வாய்ப்பு சற்று குறைவு தான். அதை தாண்டி 234 தொகுதிகளிலும் இந்த டிவிகே போட்டிட்டு இருக்கிறாங்க. அதில் 233 தொகுதிகள் தான். எடப்பாடி தொகுதியில் அவங்களுடைய கேண்டிடேட்டுக்கு வேட்புமனு தள்ளுபடி நிராகரிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பதிலாக சுயேட்சை வேட்பாளருக்கு இவங்க ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. அப்படி பார்க்கும் போது மற்ற தொகுதிகளில் யாரெல்லாம் ஜெயிப்பாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதில் குறிப்பாக அதிமுக கூட்டணியில் பாஜக போட்டியிடக்கூடிய 20 தொகுதிகளில் 12 தொகுதிகள் கிட்ட இந்த டிவிகே 2ஆம் இடத்தை பெறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதாவது திமுக அதுக்கு அடுத்த இடத்துல பாஜகங்கிற இடத்த 12 இடங்கள்ல 20 இடங்கள்ல அவங்க நிற்கிறாங்க. 12 இடங்கள்ல டிவிகே 2ஆவது இடத்தை கைப்பற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் இடம் வரக்கூடிய தொகுதிகளில் 10 தொகுதிகளில் டிவிகே கட்சி 2ஆவது இடத்தை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி தேமுதிக போட்டியிடக்கூடிய இடங்கள்ல 6 இடங்கள்ல இந்த டிவிகே 2ஆவது இடத்தை கைப்பற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, 234 தொகுதியிலும் டிவிகே எத்தனை தொகுதிகளை வெற்றி பெறுவாங்க, எத்தனை சீட்டு டிவிகே கிடைக்கும் அப்படின்னா, விஜய் போட்டியிடக்கூடிய அந்த திருச்சி கிழக்கில் மட்டும்தான் அவருக்கான வெற்றி வாய்ப்பு இருக்கிறதாக நம்மளுடைய கருத்து கணிப்பு இருக்குது. இதை தாண்டி வேற எந்த இடத்துலையும் வேற எந்த தொகுதியிலையும்
டிவிகே கட்சி ஜெயிக்கிறதுக்கான, வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. இது அவருடைய 2ஆம் கட்ட தலைவர் சொல்லக்கூடிய ஆதரவு சின்ன நிற்கக்கூடிய இடங்கள். மற்றபடி விஜய் நேரடியாக சில தொகுதிகள், சில மாவட்டங்களில் வந்து பிரச்சாரம் மேற்கொண்டிருக்காரு. அந்த இடங்கள்ல கொஞ்சம் வாக்குகள் கொஞ்சம் கணிசமாக உயர்ந்திருக்கும் அவருக்கு, டிவிக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகள். மற்றபடி இதில் வேற எந்த மாற்றமும் கருத்து கணிப்பு மூலமா நம்ம சொல்றதுக்கு எதுவும் இல்லை. அப்படின்னா 2026 சட்டமன்ற தேர்தலில் டிவிகே கட்சி மொத்தம் ஒரு சீட்டு தான் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை தாண்டி எந்த தொகுதியிலையும் அவங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்கிறது தான் நம்மளுடைய கருத்து கணிப்பு. அதே மாதிரி அவங்க ஒட்டுமொத்தமா எவ்வளவு வாக்குகள் பெறுவாங்க? டிவிகே இந்த தேர்தலில் 14% வாக்குகளை அவங்க இந்த தேர்தலில் பெறுவாங்கங்கிறது நம்மளுடைய கருத்து கணிப்பு. ஒட்டுமொத்தமா நிறைய பேர் சொல்ற மாதிரி அவர் ஆட்சி அமைச்சிருவாங்க, ஆட்சியை கைப்பற்றிடுவாங்கிற மாதிரியான ஒரு செய்திகள்லாம் இருக்குது. அதை தாண்டி இல்லை, அவங்க 2வது இடத்த கண்டிப்பா கைப்பற்றிடுவாங்க, எதிர்கட்சி ஆயிடுவாங்கங்கிற செய்திகளும் இருக்குது. இது நம்மளுடைய ஒரு கணக்குகள் அடிப்படையில் நாம சொல்ற ஒரு கருத்து கணிப்பு தான் இது பார்க்கும்பொழுது டிவிகே அதிகபட்சம் அவருடைய தலைவர் போட்டியிடக்கூடிய, விஜய் போட்டியிடக்கூடிய ஒரு தொகுதியிலும் மற்ற எந்த தொகுதியிலும் டிவிகே கட்சி வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனா நிறைய இடங்கள்ல அவங்க 2வது இடத்தை கைப்பற்றுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதுவும் குறிப்பா அந்த கூட்டணி கட்சிகள், திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் நிற்கக்கூடிய இடங்கள்லையும் அதிமுகவுடைய கூட்டணி கட்சிகள் நிற்கக்கூடிய இடங்களையும் ஒரு குறிப்பிட்ட இடங்கள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த இடங்கள் எல்லாம் 2வது இடத்தை அவங்க கைப்பற்றுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது நம்மளுடைய கருத்து கணிப்பு தானே தவிர மக்களுடைய தீர்ப்பு கிடையாது. மக்கள் எப்படி யோசிக்கிறாங்கிறதையும் நம்ம இந்த மே 4 பொறுத்திருந்தா பார்க்கணும். இதே மாதிரி நாம் தமிழர் கட்சி 2026 சட்டமன்ற தேர்தல், இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சியும் அவங்க பெறக்கூடிய வாக்கு 6 to 8% வாக்குகள் பெறறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பா காரைக்குடியில அந்த கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நிற்கிறாரு. சீமான் ஜெயிப்பாரான்னு கேட்டா அதுவும் அதற்கான வாய்ப்பு மிக குறைவு. சீமான் 3வது இடத்துக்கு 2வது இடம் அல்லன்னா 3வது இடங்கிற இடத்தை தான் அவர் இந்த போட்டி மூலமா தக்க வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இதுவரைக்கும் பெற்ற வாக்குகளை விட இந்த வாட்டி சீமான் நிற்கக்கூடிய அந்த காரைக்குடி தொகுதியில நாம் தமிழர் கட்சி வாக்குகளுடைய சதவீதம் உயரும், கணிசமான ஒரு வாக்குகளை பெறுவாருங்க தான் நம்மளுடைய கணிப்பு. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் பொய்யாக்குற மாதிரி மக்களுடைய தீர்ப்பும் வரலாம். ஏன்னா அந்த கருத்து கணிப்பு இப்படிதான் நடக்கணுங்கிறது நம்மளோட விருப்பம் இல்லை, அப்படி நம்ம விருப்பப்படுறதும் இல்லை. இது மக்களுடைய தீர்ப்பாக தான் இருக்கணும். பார்ப்போம் மே 4 மக்கள் மாற்றம் எதிர்பார்த்தாங்களா, இல்லை ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த கட்சி தான் திரும்பவும் ஆட்சிக்கு வருதான்னு பார்ப்போம். நம்மளுடைய கருத்து கணிப்பின்படி தமிழ்நாட்டில் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் மூலமாக மீண்டும் ஆட்சியை கைப்பற்ற போவது திமுக அரசு தான். பெரும்பான்மையோட அந்த திமுக தான் கைப்பற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது மக்களுடைய தீர்ப்பை பொறுத்து இது மாறுபடுமா இல்லையாங்கிறத நானும் உங்களோட பொறுத்திருந்து காத்திருந்து மே 4 பார்ப்பதற்காக மிகவும் ஆர்வமோட காத்திருக்கிறேன். இதை தாண்டி மக்களுக்கு ஒரு செய்தி என்னன்னா, இந்த தேர்தல் முடிவு முடிஞ்சதுக்கு அப்புறமா மக்களுடைய பிரச்சனைகளுக்காக, மக்களுடைய குரலாக போராட்ட களத்தில் எந்தெந்த கட்சிகள் நிற்கிறாங்கிறத மக்கள் கூர்ந்து கவனிக்கணும். சில கட்சிகள் தேர்தலுக்காக வருவாங்க, தேர்தல் முடிஞ்ச உடனே போவாங்க. இனி அடுத்த தேர்தல் தான் அவங்களுடைய மக்களை சந்திக்க வர்றது இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். பொதுவாக கட்சிகளுக்கும் நாம் வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்னன்னா, தேர்தலில் வெற்றி பெறலாம், தோல்வி அடையலாம், அதாவது ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றலாம். ஆனால் எப்போதுமே மக்களுடைய குரலாக மக்களோட களத்தில் நாம் நிற்கணுங்கிறது தான் நாம் வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள். பார்ப்போம். மக்களும் இந்த தேர்தல் மூலமாக ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துருமான்னு கேட்டால் கிடையாது. இத்தனை ஆண்டுகால தேர்தல் நம்ம பார்த்துட்டோம், அது நமக்கும் தெரியும். அதனால தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு குரலாகவும், பிரச்சனைக்கு நம்மளுடைய போராட்டமும் தான் நம்மளோட தீர்வை எட்டித்தருங்கிறதுல என்ற மாற்று கருத்தும் கிடையாது. மக்களும் அதில் தெளிவாக தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் ஒரு ஆட்சி அதிகாரத்தை கை கொடுப்போம், இந்த ஜனநாயக கடமையை நாம் செய்வோங்கிறதுல தான் இத்தனை சதவீத வாக்குகளை மக்கள் கொடுத்துருக்குறாங்க. மே 4 இந்த கருத்து கணிப்பை ஒட்டி இந்த தேர்தல் முடிவுகள் எப்படி அமையுதுங்கிறத நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.